சில மேடைகளில் இவரே சொல்லியிருக்கிறாரு, செருப்பால் அடிக்கணும்னு இவரே சொல்லியிருக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செருப்பால் அடிக்கணும். ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்ல, நம்ம எதிராளியை நம் செருப்பால் அடிக்கணும்னு கரெக்டாக அவன் செய்துட்டான்ல. கவனிச்சிங்களா? ஆமாம் சார், கரெக்டாக செருப்பால் அடிக்கிறான் அவன். அப்போ இவர் தலைவர் சொன்னதுனால தான் நான் தொண்டன் செய்கிறான். தலைவர் வாயில இந்த வார்த்தை வரலாமா? முதல்ல நீ ஒரு தலைவன், உன் எதிராளியை செருப்பால் அடின்னு சொல்லலாமா? அது அழகு இல்லையே, தலைவனுக்கு அழகு இல்லையே. அதுக்கு பதிலாக நீ இப்படி சொல்ல, அவன் எதிராளியாக இருந்தாலும் அதற்காக கோபம் கொள்ளாதீங்க, அவன்கிட்ட போய் நம்முடைய கட்சியின் கொள்கைகளை சொல்லி அவனை நம் பக்கம் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்றது தானே ஒரு தலைவனுடைய அழகு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதை விட்டு நீ செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அடிச்சு காட்டிட்டான். அது அவருக்கு தெரியும். அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கிறாரு. சார் இப்போ இப்போ திருமாவளவன் அவர்கள் திமுகவோட அடிமைத்தனமாக இருக்கிறதா எல்லாருமே பேசிக்கிறாங்களே சார். அந்த இதில் என்னங்க சந்தேகம்? இது என்ன சந்தேகம்? பாவார்மையான சகோதரர் திருமாவளவன் நினைக்கிறாரு 20 சீட் அவர் கொடுத்துருவாங்க வர்ற சட்டசபையில். ஆமாம், 20 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக 2 சீட்டு கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கொடுக்க போகிறதில்ல. எதுக்கு அவங்க பின்னாடி இவர் தொங்கிட்டு இருக்கிறாரு? எதுக்காக இவர் அமைதியாக வாயை பொத்திட்டு இருக்காரு? எவ்வளோ காரியம் நடந்துட்டு இருக்குது, வீணான காரியங்கள். நல்லாவே தெரியும். தெரிஞ்ச இன்னும் அவங்களோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறார்னா எனக்கு ஒன்றுமே விளங்கலை. ஒருவேளை அருமையான சகோதரன் திருமாவளவன் வேணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நான் வேணா 20 சீட் வாங்கி தரேன், அவருக்கு வாங்கி தரேங்க, கட்டாயம் வாங்கி தரேன். வரட்டும், இணைஞ்சாருன்னா வாங்கி தரேன், நான் 20 சீட் வாங்கி தரேன்.